என் செல்ல குழந்தையே, இனியும் உன் தாயானவள் உன்னிடத்தில் எதையும் மறைக்க விரும்பவில்லை. இன்று பஞ்சமியினுடைய இந்த இரவில் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லியே தீர வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். கால்கடுக்க காத்திருக்கிறாள் இந்த வராகி. நிச்சயமாக என் பிள்ளைக்கான விஷயம் ஒன்றை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் உடனடியாக என் பிள்ளையிடம் அதை சொல்லி இருக்கலாம். ஆனால் அதற்கான நேரம் காலம் பார்த்து இன்று இந்த பஞ்சமி இரவில் நான் இதை பற்றி உன்னிடம் சொல்ல நினைப்பதற்கு காரணம் இருக்கும் அல்லவா? என்ன நடந்தாலும் சரி, உன் தாயானவள் உனக்காக ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறாளோ அவை அத்தனையையும் நான் சரியாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த தெய்வம் உன்னை சுற்றிலும் வந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக கொடுக்க நினைக்கிறது. உனக்காக வேண்டி நான் சொல்ல நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமையான மனநிறைவோடு அழைத்து செல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கின்ற இந்த காலம் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த வராகி நான் சொல்வது போல உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் சரி என்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்குள் இருந்து விட வேண்டாம். நம்மை சுற்றி என்னவெல்லாமும் நடக்கிறது என்பதனை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது. இந்த தாயின் அரவணைப்போடு உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை உன்னை சோதித்த விஷயங்களை நீ சற்று என்னவென்று உன்னிப்பாக கவனித்து பார். உனக்கான நேரத்தையும் உனக்கான தருணத்தையும் நான் உனக்கென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் என் பிள்ளைக்கு சோதனைகளை கொடுத்த சில விஷயங்கள் இதற்கு மேலும் சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்தாலும் இதற்கெல்லாம் இனி ஒருபோதும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் இது போன்ற துன்பங்கள் இருக்காது என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அம்மாவினுடைய அன்பு உன்னை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தாயின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு கொடுத்து விடுவேன். உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரி செய்து தந்து விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளை வேண்டி என் குழந்தை நான் உனக்கு சொல்லும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை நிம்மதியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். வாழ்க்கை முழுமையிலும் சில விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போய்விட்டது என்று சொல்லி நீ கலங்காதே. உனக்காக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை முழுக்க முழுக்க வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு துணை இருக்க இந்த தாயானவள் எப்பொழுதும் நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்தது எல்லாமும் போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு மேலும் பல புரிதல்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்றால் இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையும் உன்னை வலிமைப்படுத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எவ்வளவோ
கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கான நல்லதொரு நிலையை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருந்தாலும், எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருந்தாலும், இனி உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உன்னை தெளிவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கான உண்மைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை சரிவர இங்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நாம் இருக்கும் காலம் இனி எப்பொழுதும் நமக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் ஒவ்வொரு தருணங்களையும் எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான கால நேரம் உன் முன்னால் வருகின்ற பொழுது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னை தொடர்ந்து வருகின்றேன். இப்படியாக என் பிள்ளை, இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உணர்த்தி சொல்லும் இந்த காலம் இனி உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி என்ன நடக்க இருக்கின்றதோ அவை எப்பொழுதும் உன்னை கைவிடாமல் உனக்கான தேவையற்ற சூழ்நிலைகளை இனி உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை காலம் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியும்? எத்தனை காலம் இந்த வாழ்க்கை இப்படியே உனக்கு காயங்களை தந்து கொண்டிருக்க முடியும்? ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் நீயும் உனக்கான மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடையத்தான் வேண்டும். அப்படித்தான் இன்றும் நான் உனக்கு தருகின்ற இந்த வாக்கு முழுமையாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் சரியாக உன் வசமாக்கி தர துணிந்து விட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. மேலும் மேலும் உனக்கான வெற்றி இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது என் பிள்ளை, எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. இந்த வாழ்க்கையானது உனக்கு தரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை தெளிவுபடுத்தி வாழச் சொல்லும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். வேண்டாம் என்று இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் இருந்தாலும், வேண்டாதபடி எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை சரி செய்து கொண்டு நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. உனக்கான காலத்தை என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரி செய்து கொண்டும் உனக்கு தெளிவான ஒன்றை எடுத்து கொண்டும் நீ நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு புரிதல்களை கொடுக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இனிமேலும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு புரிதல் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த புரிதலோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டிவிட வேண்டும். இந்த புரிதலோடு உன் வாழ்க்கையை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கனவிலும் நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு சில வெற்றிகள் இனி நமக்கு கிடைக்க வேண்டும். என் குழந்தையே, நீ என்னிடம் வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள், என்னிடம் நீ கேட்டுக்கொண்டிருந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கான காலத்தில் நீ இனிமேலும் எதையெல்லாம் உணரப்போகிறாயோ அதையெல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி என்ற ஒன்று உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை இனிமேலும் நீ மறக்காதே. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலங்கள் இனிமேல் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ
அதை எல்லாமும் சரியான நேரத்தில் முழுமையாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பல சோதனைகளை கொடுத்தது. ஆனால் நான் உன்னிடத்தில் சொல்ல மறந்த ஒரு விஷயம், இனிமேலும் சொல்லாமல் விட்டு விட்டோமானால் என் பிள்ளை இதையே நினைத்து நீ கலங்கி விடுவாய், இதையே யோசித்து நீ வருந்தி விடுவாய். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதைத்தான் நான் உனக்கு இன்று சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதுவானாலும் சரி, இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்கள், உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் என்று இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு வேண்டிய விஷயங்களும் உனக்கு வேண்டிய திருப்பங்களும் உன்னை தேடி வரும் இந்த அதிர்ஷ்ட நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு தேவையானது எல்லாமும் உன்னை தொடரும். என் குழந்தையே, வாழ்க்கையில் எதற்குமே என் பிள்ளை பெரிதாக ஆசைப்பட்டது கிடையாது. ஆனால் இப்பொழுது சில காலமாக ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ கண் கலங்குகிறாய். அம்மா, எதையுமே நான் உன்னிடம் கேட்டதில்லையே, எதையுமே நான் வேண்டும் என்று உன்னிடம் சொல்லியதில்லையே, இதை மட்டும் எனக்கு கொடுப்பாயா என்று என் பிள்ளை நீ அன்போடு கேட்பதை அம்மா நிச்சயமாக புரிந்து கொண்டேன். என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதனையும் எது எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்பதனையும் நான் புரிந்துதான் வைத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது உன் விதியாகும் பொழுது எந்த நிலையிலும் இதனை என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை சரிவர மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என்றும் என்றென்றும் என் குழந்தை உனக்கு எல்லாவற்றையும் இனிமேலும் புரிய வைக்கும் இந்த காலம் இது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் போல உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. இத்தனை நாளும் உனக்கு நான் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ பட்டது என்னவென்று இனி சில காலங்களுக்குள்ளாகவே நீ புரிந்து கொள்ள தொடங்கி விடுவாய். உனக்கு நடக்கக்கூடிய ஆச்சரியங்களை நீ தெளிவாக உணர ஆரம்பித்து விடுவாய். எது நடந்தாலும் நமக்கு இதுதான் என்று உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக புரிய வைக்கும் காலம் வந்துவிட்டது. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த வேதனைகளும் சோதனைகளும் போதும். இனிமேல் இதையெல்லாமும் தாண்டி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இதையெல்லாமும் கடந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக வளர்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே எதிர்பார்த்து நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றின் பின்னாலும் ஆசைப்பட்டது கிடையாது. என்ன கிடைக்கிறதோ அதை பெற்றுக்கொண்டும் எது நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ அப்படியே கடந்து வந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் உன்னை சோதித்த இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கென மாற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சோதித்த பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இனிமேல் ஒவ்வொரு புரிதல்களுக்குள்ளும் உன்னை வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கையை நீ கட்டாயமாக ஏனென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த தாய் இது போன்ற எந்த நிலைகளிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகு. உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும்
இனி உனக்கான தேவைகளை சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உனக்கான காலம் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இனி புரிய வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை எப்பொழுதும் நினைக்கின்ற விஷயங்களை இனிமேலும் நீ அடைந்தே தீருவாய் என்பதனை மறந்து விடாதே. உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் இனி உன்னை சரியான மனநிலையில் நிச்சயமாக மீட்டெடுத்து விடும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நமக்கென்ன என்று எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியாதல்லவா? நமக்கான காலம் இது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் நல்லதொரு திருப்பத்தை நீ கொண்டு வந்து விட வேண்டும். உன்னை தேவையில்லாத மனநிலையினாலும் தேவையில்லாத விஷயங்களினாலும் சோதிக்க நினைத்தவர்கள் இன்னமும் உன்னோடு தான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சந்தோஷம் என்பது உனக்கு வேண்டும் என்று நான் உறுதி செய்து விட்டேன். என் குழந்தையே, உன்னுடைய நிம்மதியையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னிடமிருந்து பறித்தவர்கள் இன்னமும் உன்னோடு தான் இருக்கிறார்கள். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய நிலையையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ இருக்க பழகி கொண்டாலே அது போதும். அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் அத்தனையிலும் இந்த தெய்வம் உனக்கு நிலையான ஒன்றை நிறைவாக சொல்லித்தரும். என் பிள்ளை, சற்று பொறுமையாக இருந்து நீ ஒவ்வொன்றையும் பெறுவதற்கு தயாராகி விட்டாயானால் நான் இருப்பது இனி உனக்கு நிச்சயமான ஒரு விஷயத்தை நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த காலமும் நேரமும் உனக்கான தேவைகளையும் உனக்கான விஷயங்களையும் நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைப்பதில் நியாயம் கிடையாது. ஏனென்றால் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை இனி உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உன்னை சரியாக வழிநடத்துவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். இது உனக்கு மட்டுமே நிரந்தரமான ஒரு விஷயம், உனக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம் எனும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல சந்தோஷங்களை இனி கொடுக்கும்படி, உன்னை மன நிம்மதிப்படுத்தும்படி, அத்தனையிலும் உன்னை வாழ வைக்க துணிந்து நிற்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமாக உனக்கு அத்தனை தருணங்களும் இனி நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்கு நல்லதொரு திருப்பங்கள் நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தயங்காமல் இரு. வராகி சொல்வது போல உன் வாழ்க்கை மிகப்பெரிய ஆச்சரியங்களை இனிமேல் உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பங்களும் உன் கண் முன்னாலேயே நடந்து உன்னை வழி நடத்துவதையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை பெரிய விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்திருந்தாலும் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையை நீ உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் இனி எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. உனக்கான தேவைகள் என்னவோ அதனை நீ புரிந்து கொண்டால் எல்லா சூழ்நிலைகளும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அம்மாவின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை சரியானபடி வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
தெய்வம் இருக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக உணர்ந்திட முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மாவின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.